ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஹீஸ் அ ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் பர்சன் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவர் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னது சொல்லுவோம், ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். அது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வேக்கண்ட், அது நமக்கு தெரியும். வேக்கண்ட் இருக்கா, இங்கே வேக்கண்ட் இருக்கா. வேக்கண்ட் மீன்ஸ் காலியாக, எங்கே காலியாக இருக்கிறது வேக்கண்ட். அப்புறம் நான் வந்து ஒரு பிளேஸை பற்றி நம்ம வந்து நான் ஆல்ரெடி டோல்டியும் நவுன்னா என்னென்னா, நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. நேம் ஆஃப் அ திங் சொல்லியிருக்கிறேன், பிளேஸ் சொல்லியிருக்கிறேன், பர்சன் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு. இப்போ நான் வந்து ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணோம், அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு இடத்த டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா நேரோ சொல்லலாம். நேரோ அப்படின்னா குறுகலாக இருக்கும். இந்த ரோடு இஸ் வெரி நேரோ அப்படின்னா ரொம்ப குறுகலான பாதை அது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ப்ராடு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ப்ராடுனா அகலமான. அப்புறம் க்ரௌடட், இட் வாஸ் வெரி க்ரௌடட் அப்படின்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது, மக்கள் கூட்டம் அலமோதிச்சின்னு சொல்கிறோம்ல அது. அப்புறம் கன்ஜெஸ்டட், ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருந்தது, நெரிசலாக இருக்கிறது. ஓகே, நெரிசலாக, கன்ஜெஸ்டட்னா நெரிசலாக இருக்கிறது. க்ளீன் சுத்தமான. ஸ்மூத் மென்மையான. வாட்டர் லாக்டு, வாட்டர் லாக்டு ஏரியா அப்படின்னா தண்ணீர் தேங்குற ஏரியா அப்படின்னு அர்த்தம். வாட்டர் அடிக்கடி அங்கே தண்ணி தேங்கும், வாட்டர் லாக்னா தண்ணி தேங்குறது. அப்புறம் ஸ்லஷி, ஸோ ஸ்லஷி, த ரோட் வாஸ், அந்த ஏரியா வாஸ் ஸோ ஸ்லஷி அப்படின்னா சேரும் சகதியமாக இருக்குது, மழை பெஞ்சு சேரும் சகதியமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லஷி. அப்போ த ரோட் இஸ், த பிளேஸ் இஸ் ஸ்லஷி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அப்புறம் அன்ஈவன், ஈவன்னா நம்ம சமமாக இருக்கிறது, அன்ஈவன்னா சமம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் திங்ஸை பற்றி சொல்கிறது, திங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு அட்ஜெக்டிவ் சொல்கிறேன். ஃப்ரெஷ், ஃப்ரெஷ்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், நல்ல புதிதாக இருக்கிறது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ராட்டன், த ஆப்பிள் இஸ் ராட்டன் அப்படின்னா அழுகிடுச்சு. ROTTEN, ராட்டன் அப்படின்னா அழுகிறது அப்படின்னு அர்த்தம், அழுகிய. சோர், SOUR, சோர்னா புளிச்சிருக்கு. த கிரேப்ஸ் ஆர் சோர், சோர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புளிச்ச கிரேப்ஸ் அப்படின்னு, புளிப்பு. டர்ட்டி அழுக்கான அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ட்ரை, த கிளாத் இஸ் ட்ரை அப்படின்னா, ட்ரைனா உலர்ந்து இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் அப்படி வெட். வெட்னா என்ன, ஈரமாக இருக்கிறது. இட் இஸ் வெட் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த வெட் ஆல்சோ இஸ் அட்ஜெக்டிவ். அப்புறம் காஸ்ட்லி, ரொம்ப விலை கூடுன, காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சால்ட்டி, த பிரெட் இஸ் ஸோ சால்ட்டி அப்படின்னா பிரெட் வந்து ரொம்ப உப்பாக இருக்குது, அது சால்ட்டி இஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்புறம் டெண்டர், டெண்டர் மீன்ஸ் என்னது, கோகனட். டெண்டர் கோகனட் சொல்கிறோம்ல, இலசாக இருக்கிறது, அதுதான் என்னதுன்னா இளநீர். டெண்டர் அப்படின்னா இலசாக இருக்கிறது. அப்புறம் தின், தின் அப்படின்னா மெலிஞ்சு இருக்கிறது. ஃபேட், ஃபேட்னா பருமனாக இருக்கிறது, தின்னுனா மெலிஞ்சு இருக்கிறது. அப்புறம் மர்க்கி, மர்க்கி MURKY, மர்க்கினா என்னென்னா